அண்மை செய்தி விஜயின் ஜனநாயகன் திரைப்படத்தின் டிஜிட்டல் உரிமையை அமேசான் நிறுவனம் ரத்து செய்ததாக தகவல் வெளியாகிருக்கிறது. அமேசான் நிறுவனம் ரத்து செய்திருக்கிறது விஜயின் ஜனநாயகன் திரைப்படத்தின் டிஜிட்டல் உரிமையை. படம் எப்போது வெளியாகும் என தெரியாததால் சுமார் 120 கோடி ரூபாய் மதிப்பிலான டிஜிட்டல் உரிமையை ரத்து செய்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சுமார் 120 கோடி ரூபாய் மதிப்பிலான டிஜிட்டல் உரிமையை ரத்து செய்ததாக தகவல் கிடைத்திருக்கிறது. விஜயின் ஜனநாயகன் திரைப்படத்தின் டிஜிட்டல் உரிமையை அமேசான் நிறுவனம் ரத்து செய்ததாக தகவல் கிடைத்திருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் டாம்னிக் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் டாம்னிக், ஜனநாயகன் டிஜிட்டல் உரிமையானது ரத்து செய்யப்பட்டிருக்கு, முக்கிய காரணம் என்ன? வணக்கம் தனலட்சுமி. வினோத் இயக்கத்தில் கேவிஎன் தயாரிப்பு நிறுவனத்தோட தயாரிப்பில் விஜய் அவர்களின் கடைசி படமான ஜனநாயகன் சற்று மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருந்த ஒரு படம் என்று கூட அதை கூறலாம். அப்படத்திற்கான ஓடிடி ரைட்ஸை, டிஜிட்டல் ரைட்ஸை தற்பொழுது அமேசான் நிறுவனம் கைவிடப்பட்டதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. கிட்டத்தட்ட 120 கோடி ரூபாய்க்கான இந்த ஒப்பந்தம் இன்று கைவிடப்பட்டதாக வெளியான நிலையில் ஜனநாயகன் மேலும் பரபரப்பை கூட்டியிருக்கிறது. ஒரு பக்கம் இந்த படம் சென்சார் குறித்து எந்த முன்னேற்றமும் இல்லாத காரணங்களாலும், அதே நேரம் இது வெளியாகும் தேதி குறித்து எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாத காரணத்தினாலும் இந்த ஒரு முடிவை அமேசான் நிறுவனம் எடுத்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. இந்த படத்திற்கான எதிர்பார்ப்பானது இப்படத்திற்கான இசை வெளியீட்டு விழா மூலம் மேலும் அதிகரித்தது என்று கூட சொல்லலாம். விஜய் அவர்களின் திரை வாழ்க்கையில் கடைசி படமாக கருதப்பட்ட இந்த ஜனநாயகன் படம் ஆரம்பத்திலிருந்து பல சிக்கல்களை சந்தித்து வருவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் தற்பொழுது இந்த படத்திற்கான ஓடிடி, அதாவது டிஜிட்டல் உரிமத்தை அமேசான் தற்பொழுது கைவிட்டிருப்பது இந்த படத்திற்கான பொருளாதார நெருக்கடியை மேலும் வலுப்படுத்தும் விதமாக இருக்கிறது. ஒரு பக்கம் 120 கோடி ரூபாய்க்கான டிஜிட்டல் உரிமம் என்று இருக்கும்பொழுது இது இல்லாமல் மற்ற உரிமங்களும் ரத்து செய்யப்படலாம் என்ற ஒரு பேச்சும் தற்பொழுது கிளம்பியுள்ளது. இதனால் விஜய் அவர்களின் கடைசி படம் பல நெருக்கடிகளை பார்த்து வெளியாகும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஒரு பக்கம் இப்படம் வெளியாகுமா என்ற சந்தேகங்களும் வருகிறது. இந்த படம் முழுக்க முழுக்க அரசியல் அதிரடி கலந்த திரைப்படமாக இருந்தது. இது மட்டுமில்லாமல் இது பகவந்த் கேசரியை போன்ற ஒரு படம் என்ற ஒரு கருத்தும் இருந்தது. இதனால் இப்படத்திற்கான எதிர்பார்ப்புகளும் அதிகமாக இருந்தது. இந்த படத்திற்கான முன்னோட்டம் வெளியான போது இதில் இடம்பெற்ற கருத்துக்களானது பல அரசியல் தலைவர்களையும் அரசியல்வாதிகளையும் தோலுரிக்கும் விதமாக இருந்த காரணத்தினால் இப்படம் நெருக்கடிகளுக்குள் உள்ளாக்கப்பட்டது என்ற ஒரு கருத்து விஜய் தரப்பினரையும் இந்த படக்குழு தரப்பினரும் வெளியிட்ட ஒரு விஷயமாக இருந்தது. ஆகிய பட்சத்தில் தற்பொழுது அமேசான் நிறுவனம் எடுத்த இந்த ஒரு முடிவானது இப்படத்திற்கு மேலும் நெருக்கடி கொடுப்பது மட்டுமல்லாமல் இப்படத்திற்கான பொருளாதார நெருக்கடியும் கொடுக்க இருக்கிறது. தற்பொழுது அமேசான் எடுத்த இந்த ஒரு முடிவானது அதிகாரப்பூர்வமாக வெளிவர இருக்கிறது. இது கூடவே வேறு என்னென்ன உரிமங்கள் எல்லாம் இருக்கிறது, அது கேன்சல் ஆகுமா இல்ல அந்த உரிமங்கள் தொடர்ந்து நிலைநாட்டப்படுமா என்ற ஒரு அச்சமும் ஒரு பரபரப்பும் நிலவி கொண்டிருக்கிறது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி டாமினிக்.